வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையால் கேரளாவுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அவதூறு பரப்புவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரிக்கை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக கனகராஜன் சகோதரர் தனபால் உட்பட 2 கைது. சாட்சியங்களை கலைக்க முயற்சித்ததாக கூறி 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தெற்கு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு. மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி மூலமாக ஆலோசனை. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விவாதிக்கிறார். சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து ஆலோசித்து முடிவு என்று ஓபிஎஸ் கருத்தால் கட்சியில் சலசலப்பு. சசிகலாவிற்கு எதிராக தர்மயுத்தம் நடத்தியதே ஓபிஎஸ் தான் என்று ஜெயக்குமார் காட்டம். முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் 8 மணி நேரம் விசாரணை. இன்று மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணை. கொரோனா தொற்று குறைவதால் வரும் 1ஆம் தேதி முதல் 23 சிறப்பு ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைப்பு. ராமேஸ்வரம், திருச்சி, சென்னை, ஜோலார்பேட்டை ரயில்களில் இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சுழல் தாக்குதல். ஸ்காட்லாந்து அணியை 130 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. நெல்லையில் திங்கட்கிழமை பிற்பகலில் கனமழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. மதுரை மாவட்டம் மேலூர், அழகர்கோவில், வெள்ளரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய பெய்த மழையால் நீர்நிலைகள் நிரம்பி குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. மேலவளவு பகுதியில் பலத்த கனமழை காரணமாக பகுதியில் உள்ள சோமகிரி மலையில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து சுற்றியுள்ள கிராமங்களை சூழ்ந்தது. இதனால் இங்குள்ள பரம்பு கண்மாய் 16 ஆண்டுகளுக்கு பின்னர் முழுமையாக நிரம்பியது. சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பெண் உட்பட 5 பேர் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் அங்கிருந்து தப்பிக்க நீர்வீழ்ச்சியின் இடதுபுறமாக உள்ள பாறை மீது ஏறிய போது பாறை வழுக்கியதில் 2 இளைஞர்கள் ஆற்றில் தவறி விழுந்தனர். அதன் பின்னர் 2 இளைஞர்களும் நீச்சல் அடித்து கரை சேர்ந்து உயிர் பிழைத்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வைரலானதை அடுத்து ஆனைவாரி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை இயல்பை ஒட்டி இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகி வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் இன்று முதல் துவங்கியுள்ளது. தற்பொழுது நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை இயல்பை ஒட்டி இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதத்துக்கு நமக்கு 44 சென்டிமீட்டர் இயல்பு மழை. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும், வட கடலோர மாவட்டங்கள் புதுவை, காரைக்காலில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் செவ்வாய்க்கிழமை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பாதாளப்பேட்டையில் கிளிமங்கலத்தை சேர்ந்த வேலாயுதம் என்பவர் விளைநிலத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். கனமழை பெய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் வேலாயுதம் உயிரிழந்தார். இதேபோல கிளியூர் பகுதியில் நெடுங்குளத்தை சேர்ந்த ரங்கம்மாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருந்தபடி பங்கேற்கின்றனர். வெள்ளப்பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேற்றுவது, அவர்களுக்கு உணவு, இருப்பிடம் ஏற்பாடு செய்வது, மழையில் சரியக்கூடிய மரங்கள், மின்கம்பங்களை அப்புறப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கோடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக சாட்சியங்களை கலைக்க முயற்சித்ததாக கூறி கனகராஜன் சகோதரர் தனபால் மற்றும் உறவினர் ரமேஷை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2017ஆம் ஆண்டு கோடநாடு கொள்ளை தொடர்பாக சயான், வாளையார், மனோஜ், தீபு உட்பட 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு வழக்கு விசாரணை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். ஆனால் இவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய மனைவி கலைவாணி மற்றும் சகோதரர் தனபால் கூறி வந்தனர். இதையடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த வழக்கின் மறு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கனகராஜின் சகோதரர் தனபால், உறவினரான சேலம் ஆத்துரை சேர்ந்த ரமேஷ் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். பிறகு இருவரையும் உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது அவர்களை நவம்பர் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட நீதிபதி சஞ்சய் பாபா உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து இருவரும் கூடலூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். கோடநாடு கொலை தொடர்பாக தனபால் மற்றும் ரமேஷுக்கு தகவல் தெரிந்தும் போலீஸ் விசாரணையின் போது அதை மறைத்துள்ளனர். அத்துடன் கனகராஜ் வாகன விபத்தில் சிக்கிய பிறகு அவருடைய செல்போன் ஆதாரங்களை அளித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் சில முக்கிய சாட்சிகளிடம் தனிப்பட்ட முறையில் அணுகி போலீசார் விசாரணைக்கு அழைத்தால் குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் தெரிவிக்கவும் அறிவுறுத்தியுள்ளனர். இதன் அடிப்படையில் தான் போலீசார் தற்போது இருவரையும் கைது செய்துள்ளனர். அத்துடன் சாட்சிகளை மறைத்தல், சாட்சிகளை அழித்தல், சாட்சி சொல்ல விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கனகராஜின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறிய அவரின் சகோதரர் தனபால் தற்போது சாட்சிகளை அளித்ததன் புகாரில் கைதானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் கைது நடவடிக்கை தொடரும் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைதாகியுள்ள ஆரியான் கான் ஜாமீன் கோரிய மேல்முறையீட்டு மனு மும்பை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தன்னுடைய வாட்ஸ்அப் உரையாடல்களுக்கு தவறான அர்த்தம் கற்பித்து போதைப்பொருள் வழக்கில் தன்னை சிக்க வைக்க சதி நடப்பதாகவும் தன்னிடமிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படவில்லை என்றும் ஆரியன் கான் அதில் தெரிவித்துள்ளார். சொகுசு கப்பலில் நடைபெற்ற கேளிக்கை விருந்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியான் கான் உள்ளிட்ட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. அரசின் திட்டங்கள் மக்களுக்கு உரிய முறையில் சென்றடைய அரசுடன் இணைந்து வங்கிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில அளவிலான வங்கியாளர்களுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் அந்த சமயத்தில் அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதாகவும் கூறினார். ஏழை எளிய மக்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்கு வங்கிகள் உழைக்க வேண்டும் என்று கூறிய அவர், சமுதாயத்தின் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த ஏழை மக்களுக்கு கல்விக்கடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிறு குறு நிறுவனங்களை பாதுகாக்க வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் கடனுதவி அளிக்க அரசு உத்தரவாதம் அளித்ததாகவும் இந்த திட்டங்களை நிறைவேற்ற வங்கிகள் முழு மனதுடன் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் IOB வங்கியின் மேலாண் இயக்குநர் சென்குப்தா, இந்திய ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் SMN சுவாமி உள்ளிட்ட பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்.
திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக கட்டப்பட்ட நீச்சல் குளத்தில் இறங்கி கோயில் யானைகள் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தன. பூலோக வைகுந்தம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் ஆண்டாள், லட்சுமி என்ற 2 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கோவிலில் இருக்கும் 2 யானைகளும் மன அழுத்தம் குறைந்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக உடையவர் தோப்பில் நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளது. 6.5 அடி ஆழத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட நீச்சல் குளம் திறக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அர்ச்சகர்கள் பல்வேறு பூஜைகளை செய்த பின்னர் யானைகள் முதன்முறையாக குளத்தில் இறக்கிவிடப்பட்டன. குளத்தில் தண்ணீரை கண்டதும் குஷியான யானைகள் தண்ணீரை உடலில் பீச்சி அடித்து உற்சாகமாக குளித்தன. நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் பழைய பாஸ்களை காட்டி பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பழைய பஸ் பாஸ், பள்ளி அடையாள அட்டை, பள்ளி சீருடை ஆகியவற்றில் ஒன்றுடன் பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் போக்குவரத்து துறை சார்பில் வெளியிடப்படும் என்றும் புதிய பாஸ் வழங்குவதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சசிகலாவுக்கு பினாமிகளாக செயல்பட்டதாக கூறி 14 நிறுவனங்கள் மீது வருமான வரித்துறை எடுத்த நடவடிக்கையை ரத்து செய்யக்கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு சசிகலாவுக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 1600 கோடி ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி பல்வேறு சொத்துக்களை சசிகலா வாங்கியதாக வருமான வரித்துறை தெரிவித்திருந்தது. இது தொடர்பான விவகாரத்தில் ஸ்பெக்ட்ரம் மால், கங்கா பவுண்டேஷன் உள்ளிட்ட 14 நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சசிகலாவுக்கு பினாமிகளாக செயல்பட்டதாக வருமான வரித்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இதனையடுத்து 14 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டன. இதனை எதிர்த்து அந்த நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. இது தொடர்பான வழக்கை நீதிபதி அனிதா சுமந்த் விசாரித்து வந்தார். இந்நிலையில் வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி வருமான வரித்துறையினரின் நடவடிக்கை சரியானதே என்று கூறி 14 நிறுவனங்களின் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் பள்ளி மாணவி மீது மோதிய காட்சி வெளியாகி உள்ளது. நெய்யூர் பகுதியைச் சேர்ந்த அனுசியா என்பவர் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் தனது தோழிகளுடன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். சாலையோரத்தில் நடந்து சென்றபோது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மாணவி அனுசியா மீது மோதியது. இதில் மாணவி அனுசியாவுக்கு தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் தேசிய அளவிலான நீச்சல் போட்டியில் 7 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். நீச்சல் போட்டியின் மீது ஆர்வம் கொண்ட 16 வயதான வேதாந்த் சமீபத்தில் பெங்களூருவில் நடைபெற்ற 47வது ஜூனியர் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்றார். பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்றவர் 4 வெள்ளிப் பதக்கங்களையும் 3 வெண்கலப் பதக்கங்களையும் கைப்பற்றி அசத்தியுள்ளார். வேதாந்தின் சாதனைக்கு பலரும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர். கடந்த மார்ச் மாதம் நடந்த லாத்வியன் ஓபன் நீச்சல் போட்டியில் இந்தியா சார்பாக பங்கேற்று வேதாந்த் வெண்கலம் வென்றது குறிப்பிடத்தக்கது. 18வது ஆசியான் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா ஆகிய 10 நாடுகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசியான் கூட்டமைப்பின் 18வது உச்சி மாநாடு வருகின்ற 28ஆம் தேதி காணொலி வாயிலாக நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள வேண்டும் என்று புரூனே சுல்தான் அழைப்பு விடுத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் முகாமில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு செய்தார். லெத்போரா பகுதியில் உள்ள முகாமில் நவீன துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களின் உபகரணங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருந்த அமித் ஷா துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மற்றும் ராணுவ வீரர்களுடன் சேர்ந்து இரவு உணவை அருந்தினார். முன்னதாக தால் ஏரியில் நடைபெற்ற கலாச்சார விழாவிலும் பங்கேற்றார். அப்போது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் பாரம்பரிய இசைக்கேற்றவாறு கலைஞர்கள் நடனமாடி அசத்தினர்.
உள்ளாட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களை நடிகர் விஜய் அவரது வீட்டில் சந்தித்த நிலையில் தங்களையும் உள்ளே அனுமதிக்க கோரி ரசிகர்கள் போராட்டம் நடத்தினர். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 110 பேர் விஜயிடம் வாழ்த்து பெறுவதற்காக சென்னை பனையூரில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்களை சந்தித்த நடிகர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து தகவல் அறிந்த அவரது ரசிகர்கள் விஜய் வீட்டின் முன்பு திரண்டு தங்களையும் உள்ளே அனுமதிக்குமாறு கோரினர். அவர்களை பாதுகாவலர்கள் தடுத்ததால் விஜய் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சிவகங்கை அருகே மர்ம பொருள் வெடித்ததில் 3 சிறுவர்கள் காயமடைந்தனர். கீழக்குளம் கிராமத்தை சேர்ந்த கிஷோர், நவீன்குமார் மற்றும் வைணவன் ஆகியோர் சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு கிடந்த பெட்டியை அவர்கள் தூக்கி போட்ட போதும் பலத்த சத்தத்துடன் வெடித்தது. இதில் காயமடைந்த 3 சிறுவர்களையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். படுகாயமடைந்த கிஷோர் மட்டும் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மர்ம பொருள் வெடித்தது தொடர்பாக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். முல்லை பெரியாறு அணையால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று கேரள சட்டப்பேரவையில் அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணை உடைய வாய்ப்பிருப்பதாக கேரளாவில் சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தது. இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் சதீசன் மக்களின் அச்சத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன் முல்லை பெரியாறு அணையால் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் உடனடியாக கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணை உடைய வாய்ப்பிருப்பதாக பிரச்சாரம் செய்வது மாநிலத்திற்கு தீங்கானது என்று கூறியுள்ள பினராயி விஜயன் இந்த பிரச்சாரம் அறிவியல் அடிப்படையிலானது அல்ல என்றும் விளக்கம் அளித்துள்ளார். தவறான செய்தி பரப்புவர்களை போலீசார் கண்டறிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் பினராயி விஜயன் கூறியுள்ளார். முல்லை பெரியாறில் புதிய அணைக்கு மத்திய அரசும் சில மாநில அரசுகளும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் புதிய அணை எழுப்பக்கூடிய முயற்சி பற்றி தமிழக அரசுடன் கேரளா தொடர்ந்து பேசும் என்றார். முல்லை பெரியாறில் நீர் இருப்பை கண்காணிப்பதில் கேரளா தமிழக அரசுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் கேரளா இடையே மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் அந்த அணை குறித்து மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் தெரிவித்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தமிழக கேரள மாநில எல்லையான இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ளது முல்லை பெரியாறு அணை. 155 அடி உயரம் கொண்ட இந்த அணை கேரள மாநிலத்தில் இருந்தாலும் அணையின் கட்டுப்பாடு முழுவதும் தமிழகத்தின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. எனினும் இந்த அணை விவகாரத்தில் தொடக்கத்திலிருந்தே தமிழகம் மற்றும் கேரளா இடையே முரண்பாடு நிலவி வருகிறது. அணையின் பலம் குறித்து கேரளா தரப்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. அது உடைந்தால் கேரளாவில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பது அவர்களது அச்சம். அந்த அச்சத்தை சித்தரித்து முல்லை பெரியாறு அணை உடைவது போல டேம் 999 என்ற சர்ச்சைக்குரிய படம் 2011ஆம் ஆண்டு வெளியானது. எனினும் அப்படத்தை தமிழகத்தில் வெளியிட அரசு தடை விதித்தது. அணையில் 152 அடி உயரம் வரை நீர் தேக்கி வைக்கலாம் என தமிழகம் தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் 136 அடி வரையே நீரை தேக்கி வைக்க வேண்டும் என்றது கேரள அரசு. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அணையில் 142 அடி வரை நீரை தேக்கி வைக்கலாம் என உத்தரவிட்டது. கேரளாவில் தற்போது கனமழை பெய்து வருவதால் முல்லை பெரியாறு அணை 142 அடியை நோக்கி வேகமாக நிரம்பி வருகிறது. 136 அடி மட்டுமே தேக்க வேண்டும் என கேரளா கூறி வரும் நிலையில் அணையிலிருந்து அதிகபட்ச தண்ணீரை கால்வாய் வழியாக வைகை அணைக்கு திறந்து விடுமாறு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் கேரளாவில் #decommission முல்லை பெரியாறு டேம் என்ற ஹேஷ்டேக் மூலம் அணையை கைவிட வேண்டும் என்ற முழக்கம் அதிகரித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழில் மொழி, காவிய தலைவன் உள்ளிட்ட படங்களில் நடித்த மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் தெரிவித்த கருத்தால் சர்ச்சை எழுந்துள்ளது. 125 ஆண்டுகள் பழமையான அணை ஒரு செயல்பாட்டு கட்டமைப்பாக இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என அவர் கூறியுள்ளார். அரசியலையும் பொருளாதாரத்தையும் ஒதுக்கிவிட்டு சரியானதை செய்ய வேண்டிய நேரம் இது என்றும் பிருத்திவிராஜ் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பிருத்திவிராஜின் கருத்திற்கு தமிழகத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. தேனியில் அவரது உருவப்படத்தை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்யாதே 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 விசமி பிரச்சாரம் செய்யாதே விடமாட்டோம் 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 உரிமையை விடமாட்டோம்
125 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழமையான அணை, இந்த அணையை உடைச்சிட்டு புது அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே பல தவறான கருத்துக்களை கேரளா மக்களுக்கு பதிவு பண்ணி அவங்க மனதில் அச்சத்தை உண்டாக்கி இந்த அணையை உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. இப்படி மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் பண்ணி பொய்யான தகவல் கருத்துக்களை பரிமாறி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு சண்டை இழுத்து வர்றது மாதிரி, ஒரு பிரச்சனை இழுத்து வர்றது மாதிரி இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. முல்லைப்பெரியாறு என்பது ஒரு பள்ளத்தாக்கில் பாயக்கூடிய நதி. அது பம்பாயி மேலே போகுமா? நேரியமங்கலம் பாலத்துக்கு கீழே தண்ணி ஓடக்கூடிய அளவு 500 மீட்டருக்கு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு பெரியாறு. சப்பாத்துங்கிற இந்த மலையாளிகள் ஆக்கிரமித்த சப்பாத்து அப்படிங்கிற கிராமத்தை மட்டும்தான் தண்ணி தரையை ஒட்டி போயிட்டு இருக்குது, ஊரை ஒட்டி போயிட்டு இருக்குது. அந்த சப்பாத்தை தாண்டி விட்டால் வண்டி பெரியாறில் 200 மீட்டர், ஏலப்பாறையில் 350 மீட்டர், நேரியமங்கலத்தில் 500 மீட்டர். பள்ளத்தாக்கில் ஓடக்கூடிய நதி எங்கே வந்துச்சு பிரச்சனை? அது எப்படி பம்பாய் தானே மேலே வரும்? முல்லைப்பெரியாறு அணை குறித்து விஷம பிரச்சாரத்தை பரப்பும் கேரள நடிகர்கள் தமிழ் படங்களில் நடிக்க தடை விதிக்க வேண்டும் என தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யும் மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ், உன்னி முகுந்தன் உள்ளிட்டோருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து கட்சி தலைமை நிர்வாகிகள் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது அந்த கட்சியினிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் சசிகலாவிற்கு இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தெரிவித்து வந்தனர். கடந்த 20ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் ஆர்.என். ரவியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். சூரியனை பார்த்து யாருக்கு என்ன பயம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு என்ன போகுதுங்க? ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாச்சு, தேர்தல் முடிஞ்சாச்சு. நாங்க தான் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொழுது போகலீங்க, நாங்க என்ன செய்யலாம்? அவங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது, பலமுறை சொல்லியாச்சு. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்களின் வழிகாட்டுதல் படி அதிமுக செயல்பட்டு வருவதாகவும், சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வது குறித்து கட்சி தலைமை ஆலோசித்து முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரலாம், ஏற்றுக்கூடியது மக்களுடைய மனநிலையை பொறுத்தது. அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? அதிமுக அவங்களை ஏற்றுக்கொள்ளுமா? அதிமுக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அமைப்பில் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை சேர்ப்பது குறித்து ஏற்கனவே நான் பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து பேசி முடிவெடுப்பார்கள். அதேவேளையில் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்த கேள்வியே எழவில்லை என்றும், சசிகலாவிற்கு எதிராக முதலில் தர்மயுத்தம் நடத்தியதே ஓ பன்னீர்செல்வம் தான் என்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். திருமதி சசிகலாவை பற்றி ஆதரவாக பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பல நிர்வாகிகள் இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அப்படி வெளியேற்றப்படுகின்ற அந்த கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்து போட்டு தான் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றிருக்கிறார்கள். ஒரு தெளிவான முடிவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எடுத்துவிட்டது. மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொள்வதை பற்றியோ கேள்வியே எழவில்லை. அவரை பொறுத்தவரையில் தர்மயுத்தம் அந்த குடும்பத்துக்கு எதிராக தான் நடத்தினார். அவரை பொறுத்தவரையில் கட்சியில் ஒன்றுபடும் போது அந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் திரு சசிகலா சார்ந்தவர்களோட எந்த விதமான தொடர்பும் எதிர்காலத்தில் வச்சுக்கூடாது, அப்படி கண்டிஷன் போட்டு தான் அவரை சேர்ந்தார். அதுபடி தானே போயிட்டுருக்கு. இதில் என்ன குழப்பம் இருக்குது? சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து அதிமுக தலைமை ஆலோசித்து முடிவெடுக்கும் என்று ஓபிஎஸ் கூறியிருப்பது அவரை பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். சசிகலாவை அதிமுகவில் இணைக்கும் விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இடையே மாறுபட்ட கருத்து நிலவி வருவது தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற 67வது தேசிய திரைப்பட விருது வழங்கக்கூடிய விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. தனுஷ், விஜய் சேதுபதி உள்ளிட்டோரும் விருதுகளை பெற்றுக் கொண்டனர்.
அரசால் வழங்கப்படும் தேசிய திரைப்பட விருதுகள் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் வழங்கப்பட்டன. இதில் நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ரஜினிகாந்தை கௌரவித்தார். देश के सिने प्रेमियों को पीढ़ियों से प्रेरित करते आ रहे हैं. பின்னர் மேடையில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தன்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு விருதினை சமர்ப்பிப்பதாக கூறினார். When I was the bus conductor, he was the one who identified the acting talent in me and encouraged me to join cinemas. And all my producers and directors who produced my films, and technicians who worked in, and co-artists, and all the distributors, exhibitors, the media, press, and all my fans. And Tamil people, without them, I am nobody. என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு நன்றி. அசுரன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்ற தனுஷ் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் விழாவில் பங்கேற்றார். விருதை பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் தனுஷ், ரஜினிகாந்த் தாதா சாஹேப் விருது பெறும் அதே மேடையில் தானும் விருது பெற்றதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தனுஷ் கூறினார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சின்ன வயசுல இருந்து திரையில பார்த்து பிரமிச்சு கைத்தட்டி விசில் அடிச்ச எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் தாதா சாஹேப் பால்கே வாங்குற அதே மேடையில் தேசிய விருது வாங்குறது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறந்த துணை நடிகருக்கான விருதை சூப்பர் டிலக்ஸ் படத்திற்காக கைப்பற்றிய நடிகர் விஜய் சேதுபதி தனுஷை போலவே பாரம்பரிய உடையில் மேடையேறி விருதை பெற்றுக்கொண்டார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த நடிகர் விஜய் சேதுபதி, சூப்பர் டீலக்ஸ் படத்தில் நடிக்கும்போது தேசிய விருது கிடைக்கும் என நினைக்கவில்லை எனவும் இயக்குனரின் மேல் இருந்த நம்பிக்கையால் அப்படத்தில் நடித்ததாகவும் கூறினார். பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பெரிய பயம் இருந்தது. பட் ஆனால் யாரும் டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பயம் இல்லை. ஏன்னா அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக பார்ப்பாருன்னு தெரியும். அதனால் விருது வாங்குவேன்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா அது வேலை செய்கிறதே அப்படி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் கிடைக்கிறதும், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதும் வந்து அதுவே பெரிய விருது தான். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஒத்த செருப்பு படத்திற்காக தேர்வுக்குழுவின் சிறப்பு விருதை வென்ற நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன், விருதுக்காகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் தனக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கும் அங்கீகாரம் என கூறினார். நான் வந்து இதுக்காகவே ஏங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க ஒரு கலைஞர். நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரியான விருது, ஏன்னா நான் அப்போது வந்து சினிமாவுக்காக ட்ரை பண்ணுற காலத்தில் கோடம்பாக்கத்துக்கு போகும்போதே எங்கேயாவது ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் ஓடுதான்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன். இதுக்காக நான் இழந்தது கொஞ்சம் கிடையாது, நிறைய பணம் இழந்திருக்கேன். ஏன்னா நிறைய சொந்த படங்கள் அந்த படத்தில் நான் ஆசைப்பட்டு ஜெயிக்க முடியாமல் ஃபினான்ஷியலாகவும் தோற்று போய் 20 வருஷம் கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விருது கிடைக்கிறது, நீங்கள் சொன்ன 1க்கு மேற்பட்ட விருது கிடைக்கின்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வாங்க வேண்டியது நம்பிக்கை. விஸ்வாசம் படத்தின் பாடல்களுக்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை கைப்பற்றிய டி. இமான், அஜித், சிவா உள்ளிட்ட விஸ்வாசம் படக்குழுவினருக்கு நன்றி தெரிவிப்பதோடு ரஜினிகாந்த் முன்னிலையில் விருதை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். 67வது தேசிய விருது விழாவில் வந்து நான் வந்து கலந்துக்கும் போது அது ஐயா ரஜினி சாரும் கூட இருந்து நான் விருது வாங்கும் போது அவர் கீழே இருந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சது இல்லையா, அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த தேசிய விருது வந்து முக்கிய காரணமாக இருந்த இயக்குனர் சிவா அவர்கள், அண்ட் படத்துடைய தயாரிப்பாளர் தியாகராஜன் சார், சத்யஜித் தியாகராஜன் சார் அவர்கள், அண்ட் அஜித் சார் அவர்கள், அண்ட் ஒட்டுமொத்த இசை ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறந்த தமிழ் திரைப்படம் அசுரன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவும் இயக்குனர் வெற்றிமாறனும் பெற்றுக்கொண்டனர். சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது ஒத்த செருப்பு படத்திற்காக ரசூல் பூக்குட்டிக்கும், சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது கேடி என்கிற கருப்புதுறை திரைப்படத்திற்காக நடிகர் நாகவிஷாலுக்கும் வழங்கப்பட்டது. இம்முறை தமிழ் படங்கள் 7 விருதுகளை பெற்றன. தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 55 விழுக்காடு சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரை அடுத்து கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கைப்பற்றப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த விசாரணைக்கு ஆஜராகும்படி விஜயபாஸ்கருக்கு முதல் சம்மன் அளிக்கப்பட்டது. அப்போது உள்ளாட்சி தேர்தலை காரணம் காட்டி அவர் அவகாசம் கோரியிருந்தார். இந்த சூழ்நிலையில்
திங்கட்கிழமை ஆஜராக இரண்டாவது சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை ஆளுந்தரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்திற்கு விஜயபாஸ்கர் மற்றும் அவரின் வழக்கறிஞர் காலை 11 மணிக்கு நேரில் ஆஜராகினர். 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு விஜயபாஸ்கர் வீடு திரும்பினார். கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் முதலீடு குறித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 150 கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் இன்று விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பு தெரிவித்துள்ளது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் அருகே கள்ளநோட்டுகளை அச்சடித்து தீபாவளி நேரத்தில் புழக்கத்தில் விட முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சங்ககிரி பகுதியில் கள்ளநோட்டு அச்சடிக்கப்படுவதாக காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தனிப்படை போலீசார் மேற்கொண்ட சோதனையில் பொன்னுசாமி என்பவரது வீட்டில் நவீன பிரிண்டர் இயந்திரத்தை பயன்படுத்தி 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பொன்னுசாமி, சதீஷ், சின்னத்தம்பி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,42,000 ரூபாய் அளவிலான கள்ள நோட்டுகள், பிரிண்டர் மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் ஏற்பட்ட மண் சரிவு சீரமைக்கப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. தொடர் மழை காரணமாக கடந்த ஞாயிறன்று அதிகாலை அடுக்கம் பகுதியிலிருந்து பெரியகுளம் செல்லும் பிரதான மலைச்சாலையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டது. பாறைகள் மற்றும் மரங்கள் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து முடங்கி மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் மின்சார மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினரின் 30 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாறைகள் மற்றும் மரங்கள் அகற்றப்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து சீரடைந்துள்ளது. மின்சார விநியோகமும் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அதே சமயம் ஒரு சில இடங்களில் சாலைகள் மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ளன. சென்னையில் இன்று பெட்ரோல் டீசலில் எந்தவித மாற்றமும் இல்லை. பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 104 ரூபாய் 52 காசுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 59 காசுக்கும் விற்கப்படுகிறது. கடந்த 24ஆம் தேதி பெட்ரோல் 30 காசும் டீசல் 34 காசுகளும் உயர்த்தப்பட்டன. இந்திய ராணுவத்தின் தைரியத்தை பறைசாற்றும் விதமாக 11 வீரர்கள் காஷ்மீரில் இருந்து டெல்லி வரை மோட்டார் வாகன பயணம் மேற்கொண்டுள்ளனர். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் டார்னாடோஸ் படைக்குழுவினர் காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்திலிருந்து பேரணியை தொடங்கினர். மேஜர் சிவம் சிங் தலைமையிலான இந்த குழுவில் தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசன் உள்ளிட்ட சர்வதேச அளவில் சாதனை படைத்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்கள் ஸ்ரீநகர், லே, சியாச்சின், சிம்லா, சண்டிகர் வழியாக டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தை சென்றடைய உள்ளனர். மேலும் இந்த பயணத்தின் போது வடக்கு எல்லை பகுதிகளில் உள்ள ராணுவ வீரர்களின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்த உள்ளனர். கனடாவில் சரக்கு கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் கடலில் விழுந்தனர். 57 டன் அளவிலான ரசாயன பொருட்களை ஏற்றிக்கொண்டு வான்கூவர் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 கண்டெய்னர்கள் முற்றிலும் எரிந்தன. இதனால் நச்சுப்புகை வெளியேறியதாக கூறப்பட்ட நிலையில் அந்த புகையால் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லை என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கப்பலில் இருந்து 16 ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் 5 பேர் தீயணைப்பு பணிகளுக்காக கப்பலிலேயே இருக்கின்றனர். இழுவை படகுகள் மூலம் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் கடலில் விழுந்த கண்டெய்னர்களால் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படலாம் என மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்.